சார், ஃபேமிலிக்குள்ள எப்படி சார் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் உருவாக்குறது? கண்டிப்பாக சொல்கிறேன் சார். அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. நீங்கள் கேட்குற கேள்விகள் உங்கள் மூலிமா எல்லாரும் தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரே வீட்டில் 4 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு கனெக்ட் இல்லாமல் இருக்காங்க. அவங்க வாக்கில் அவங்க இருக்காங்க, இவங்க வாக்கில் இவங்க இருக்காங்க. அப்படின்ற மாதிரி ஒரு கனெக்ட் இல்லாமே, ஒரு பாண்டிங் இல்லாமே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அதுக்கு நிறைய உளவியல் ரீதியான காரணங்களும் இருக்கு சார். அதை பத்தி முழுசா இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, சிம்பிளா சொல்லணும்னா ஒய்ஃபையும் இருக்கு, ஃபோனும் இருக்கு. கனெக்ட் ஆகலைன்னா நமக்கு எவ்வளவு கடுப்பாகும், எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு எரிச்சலா இருக்கும். அதே மாதிரி தாங்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு பாண்ட் இல்லாம இருக்கும் பொழுது, ஸோ தனித்தனியா அதனால பாதிக்கப்பட்டவங்க, அந்த பாண்ட் இல்லாம இருக்கிறவங்க, அவங்களும் இந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை ஒரு எண்ண ஓட்டத்துல இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. சைக்காலஜிஸ்டா நான் பார்க்கறது என்னன்னா, ஆரம்பத்துல எல்லாருக்குமே அந்த பாண்ட் இருக்கும், நடுவுல அந்த பாண்ட் கட் ஆகும். ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டைகள்னால அப்படின்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. ஆனா அது கிடையாதுங்க. சண்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த அமைதி இருக்கு இல்லையா, நான் பேசுறதா நீ பேசுறதா, நீ பெரியாளா நான் பெரியாளா, அந்த ஒரு அமைதி தான் 2 பேத்துக்கிட்டையும் தொடர்ந்து ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா மாறிடுதுங்க. ஸோ ஒன்று, பாண்டிங் இஸ் அன் எமோஷனல் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பாண்டிங்னா அவங்க கூட நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கூட வெளியில போறது வர்றது மட்டும் இல்லை, அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது, அவங்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறது, அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கிறது, உங்களோட கருத்துக்கள், உங்களோட எண்ணங்களை அவங்களோட பகிர்ந்துக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது தான் அவங்க ஒரு பாதுகாப்பா உணர்வாங்க. ஓகே, ஒரு பாதுகாப்பா உணரும் பொழுதுதான் ஒரு இணக்கமே அந்த இடத்துல ஏற்படும். ஐயோ, நான் இதை சொன்னா கோவப்படுவாங்களோ, அதை சொன்னா கோவப்படுவாங்களோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு இருக்கும் பொழுது எந்த விதமான இணக்கமுமே அந்த இடத்துல ஏற்படாது. அதனால ஸோ கூட இருக்கிறது மட்டும் பாண்ட் ஆயிடாது. ஓகே, ஸோ அவங்களுக்கான எமோஷனல் சப்போர்ட், அவங்களுக்கு ஒரு எமோஷனலி நீங்க கூட இருக்கிறது மட்டும்தான் இந்த பாண்டை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது, டோன்ட் ஃபிக்ஸ், ஜஸ்ட் ஃபீல்னு சொல்லுவாங்க. ஸோ உனக்கு என்ன, நான் கூட இருக்கணுமா, உனக்கு என்ன, நான் வெளியில வரணுமா, நீ என்ன சொல்ற, நீ இப்ப சொல்றதெல்லாம் தப்பா தான் இருக்கும், உனக்கு என்ன தெரியும், உனக்கெல்லாம் இதெல்லாம் புதுசு இப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்டலாவே ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றவங்களை பார்க்கறதுனால தான் இந்த பாண்ட் ஏற்படாம போகுது. ஸோ அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்களா, ஓ எனக்கு புரியுது, உனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும்னு, உனக்கு எவ்வளவு வலிக்கும்னு எனக்கு தெரியுது, அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லும் பொழுது தான் அந்த பாண்டிங் கிரியேட் ஆகும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், சொல்ல வரும் பொழுதே எரிஞ்சு விழுகிறது, அவங்கள திட்டுறது, அவங்க மேலேயே குறை சொல்றது, இதெல்லாம் தொடர்ந்து பண்றதுனால மட்டும்தான் இது ஒரு பெரிய ஒரு தடையா இருக்கு அந்த பாண்டிங்க்கு. சைக்காலஜி சொல்றது என்னன்னா, எமோஷனை முதல்ல ஃபீல் பண்ணுங்க. எமோஷனை ஃபீல் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தென் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸ்மால் டெய்லி மேட்ரஸ்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு அவங்களோட நீங்க என்னமோ பெரிய லாங் ட்ரிப் போறது, பெருசா எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. அவங்களுக்கான ஒரு குவாலிட்டியான டைம், அவங்களோட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது, இன்னைக்கான டே எப்படி போச்சுன்னு கேட்கறது, அவங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷன், அவங்களுக்கான ஒரு ரெகக்னைசேஷன், அவங்கள ஒரு மோட்டிவேட் பண்றது, என்கரேஜ் பண்றது, அவங்களுக்கான சப்போர்ட் பண்றது. ஸோ இதுதான் தேவையானது. இது சிம்பிளா கூட இருக்கலாம், பட் இட் இஸ் அ மோர் பவர்ஃபுல். அடுத்து 4, கஷ்டமானதுங்க, டாக் வித்தவுட் பிளேம்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, நீ சரியில்லை அப்படின்னு சொல்றமே தாண்டி, நம்ம என்னைக்காவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்தை முழுமையா உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ரிப்ளை கொடுக்குறோமானா இல்லை. நம்ம மைண்ட் டு பி ஃபிக்ஸ்டு. ஸோ அந்த கோல் போஸ்ட்டை சேஞ்ச் பண்ற மாதிரி நம்ம பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால இனிமே அந்த பிளேம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள், அவங்களை குறை சொல்லாம என்ன சொல்றாங்க, ஏன் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, அந்த சூழல் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் போகும் பொழுதுதான் ஓகே நம்மளையும் புரிஞ்சுக்கிறாங்க, நமக்காக நிற்கிறாங்க, ஓகே அப்படிங்கிற இடத்துல தான் அந்த பாண்ட் கிரியேட்டே ஆகும். 5, சில்ட்ரன் லேர்ன் பாண்டிங் பை வாட்சிங்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க குழந்தைங்க
நீங்க எப்படி மற்றவங்க கிட்ட ஒரு அன்பா இணக்கமா இருக்கீங்களோ அதை பார்த்துட்டு தான் அந்த குழந்தைங்களும் இருப்பாங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்களோட பிஹேவியர்ஸ், உங்களோட ஆட்டிடியூட் அதை பார்த்து தான் அவங்களும் வளருவாங்க. அந்த மாதிரி தான் அவங்களுக்கும் இருக்கும். சரி, எக்ஸாம்பிள், நீங்க ஒருத்தர் மேல ஒரு அன்பா பாசமா இல்ல ஒரு இணக்கமா இல்லைன்னு சொன்னா அந்த குழந்தைங்களும் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுதான் நிஜம்னு நம்புவாங்க. குழந்தைங்களுக்கு நம்ம தான் ஒரு ரியல் ஹீரோஸஸ். ஸோ அதனால குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். அதுக்கு நம்ம முதல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லைங்க. குழந்தைங்க பார்த்து கத்துப்பாங்க. நம்ம சரியா எல்லா விஷயங்களையும் பண்ணும் பொழுது அவங்க அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை ஃபேமிலிக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு ஒரு டிஸ்டன்சஸை மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா குழந்தைங்க சைலண்டா எமோஷனல் பெயினை சஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உள்ளுக்குள்ள. அஸ் அ சைக்காலஜிஸ்டாக கிளியராக நான் ஒன்று சொல்கிறேன், இங்கே பர்ஃபெக்ட் ஃபேமிலின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஓகே, ஸோ நிறைய சண்டைகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய சிக்கல்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் ஒரு சேஃப் ஃபேமிலியாக அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட பொழுது சேஃப் ஃபேமிலியாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதே போல் பேச டைம் இருக்கும் பொழுது கத்தாதீங்க. நிதானமாக பொறுமையாக கேட்டு அதுக்கான பதிலை கொடுங்க. ஏன்னு சொன்னால் உங்களோட மைண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது ஃபேமிலிக்கான ஒரு ஃபவுண்டேஷன்ஸ், ஒரு அடித்தளம். அதுதான். ஏன்னா நான் நல்லா இருந்தாதான் என் கூட இருக்கிறவங்களையும் நான் நல்லா ட்ரீட் பண்ணுவேன். அவங்க கிட்ட நான் நல்லா ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே போல் இந்த ஹர்ஷா மைண்ட் கேர் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ரெஸ் இல்லை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது, இல்லை ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இல்லை ஓவர் திங்கிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே மைண்ட் ஹெல்த் சப்போர்ட் எடுங்க. அது எந்த விதமான தப்பும் இல்லை. ஸோ நம்மளோட லைஃப்பை பெட்டராக இல்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, மற்றவங்கள மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிறதுக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.